மாணவர்களே வணக்கம்ப்பா. 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.2 இரண்டாவது சம் பார்ப்போம். A கணம் 1 2 3 and so on 45 மற்றும் R என்ற உறவு Aயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் Rஐ A cross Aயின் உட்கணமாக எழுதுக. மேலும் Rக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இங்கே நமக்கு ஏங்கிற கணம் கொடுத்துட்டாங்க. இதில் ஆர் என்ற உறவு நாம் எழுதணும். அது எப்படி எழுத போகிறோம்? ஆர் கணம் ஏ கொடுத்தது எழுதிக்கோங்க. ஏ கணம் கொடுத்ததுமா 1 2 3 and so on 45. இதில் ஆறுங்கிற உறவு எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஏன் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் ஏல 1 எடுத்தேன்னா அதனுடைய வர்க்கம் என்னவா எழுத போதுமா 1. சரியா? இப்போ 2 எடுத்திங்கன்னா 2இன் வர்க்கம் 4. அதே நம்பரை அதால் பெருக்கிறோம், அதுதான் அதனுடைய வர்க்கம். சரியாம்மா? இப்போ 3 எடுத்தனா 3இன் வர்க்கம் 9. 4க்கு 4 16. அடுத்து 5 5 25. அடுத்து 6 6ங்கிற ஏலேருந்து ஒரு 6ங்கிற நம்பர் எடுத்தோம்னா நமக்கு 6 6இன் வர்க்கம் 6 36. 6க்கு ஸ்கொயர் பண்ணோம்னா 6 36. இப்போ அடுத்து 7ங்கிறது நீங்கள் போட்டிங்கன்னா 7இன் வர்க்கம் என்ன வரும்? 7 ஸ்கொயர்டு, அதான அதனுடைய வர்க்கம். 7 49. ஆனால் நமக்கு 7 இருக்குது. எத்தனை உறுப்புகள் இருக்குது? 45 உறுப்புகள் தான் இருக்குது. சரியாப்பா? நீங்கள் 49 வர்றதை இங்கே நம்ம எழுத முடியாது. அப்போ நான் இதோட ஆறின் உறவை ஸ்டாப் பண்ணிடணும். ஏக்கும் ஆறுக்கும் இடையான உறவு. சரியாப்பா? அடுத்து ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதலாமா? ஆறுங்கிறது எல்லாமே எதுக்குள்ளே இருக்கும்? கண்டிப்பாக ஏ கிராஸ் பிக்குள்ளே கன்ஃபார்மாக இருக்கும். ஏ கிராஸ் பி எதுனா 1,1 1,45 அது வரைக்கும் வருமா நடமா? அப்போனா ஆறுங்கிற உறவு ஏ கிராஸ் பிக்குள்ளே உட்கணமாக இருக்குமா? இப்போ ஆறின் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மதிப்பகம் ஆறின் மதிப்பகம் நமக்கு என்ன இருக்க போகுது, வீச்சகம் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே 6 எழுதிருக்கோம்லாடமா, அதுதான் ஆறின் மதிப்பகம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாமே மதிப்பகம். சரியாம்மா? அடுத்து இரண்டாவது இருக்கிறது எல்லாமே என்னவா எழுத போகிறோம்? வீச்சகம். முதல் இருக்கிறது மதிப்பகம், இரண்டாவது இருக்கிறது வீச்சகம். சரியாப்பா? அப்புறம் முதல்ல இருக்க பாருங்க, என்ன நம்பர் இருக்குது? 1 2 3 1, 2, 3, 6 வரிசையாக 1 2 3 4 வருதாடா? 1 3 4 5 6 கணப்பட்டு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்து வீச்சகம். வீச்சகம் பின்னாடி இருக்கிறது பாருங்கள். 1 4 9 1 4 9 16 25 36. அப்புறம் ஆறின் மதிப்பகம் வீச்சகம் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேம்மா? அப்பா இது ஒரு 2 மார்க்ஸ் சம் தான்மா. Okay, thank you.